என்ன சிஎஸ்கே டீம் கடந்த 2 மேட்ச் ஒரு நல்ல ஹோப் கொடுத்தீங்க. அதை அனுபவிக்கவங்களையும் அப்படியெல்லாம் இல்லப்பா அப்படின்ட்டு ஈஸியா வின் பண்ண வேண்டிய மேட்சை மறுபடியும் தோத்துட்டீங்களே. பவுலிங் சரியில்லை, கலீல் அகமது இல்ல அப்படின்ட்டு ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்ட்டு முகேஷ் சௌத்ரியை கொண்டு வந்து பவர் பிளேல எப்படியோ அவரை 2 விக்கெட் எடுக்க வச்சு அதுக்கப்புறம் ஜெமி ஓவர்டன், அன்சுல் கம்போஜை வச்சு எப்படியோ பவுலிங்கை மேக்கப் பண்ணியாச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கல. நம்மளுக்கு சிஎஸ்கேக்கு பேர் போன பினிஷர் இல்லையப்பா, அதான் தூபே இருக்காருன்னு கேட்பீங்க. தூபேலாம் என்னமோ எனக்கு பினிஷர் மாதிரி தெரியல. அவர் ஸ்லாட்ல வந்தா போட்டு 6 பொழப்பாரு, இப்படிதான் ஏமாத்துற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச எஸ்ஆர்ஹெச் அவங்க சிஎஸ்கேவை பொழக்கணும்னு தான் வந்தாங்க. அது மாதிரியே ஸ்டார்டிங் இருந்தது. இருந்தாலும் நம்ம பவுலிங்கை வச்சு எப்படியோ சமாளிச்சிட்டோம். ஆனா அபிஷேக் சர்மா 15 பாலுக்கு 50 போட்டான். இந்த மேத்யூ சாட்டை கொண்டு பவர் பிளேல அபிஷேக் சர்மாவுக்கு எதிராக 2 ஓவர் நல்லா போட்டா பார்த்தா 3வது ஓவர் கொடுத்து அபிஷேக் சர்மா அதில் உஷாராகி பயங்கரமா அடிச்சிட்டாப்ல. இதனால எஸ்ஆர்ஹெச்சுக்கு பவர் பிளேல 2 விக்கெட் இழந்து 75 ரன் வச்சிருந்தாங்க. அதுல இசான் கிஷனும் டிராவிஸ் ஹெட்டும் ஏற்கனவே அவுட் ஆக அதுக்கப்புறம் கிளாசன் வந்து பொறுமையா ஆடி அபிஷேக் சர்மா எப்படி ஒரு 59 எடுத்தாப்லையோ கிளாசன் ஒரு 59 எடுத்துட்டா. இதனால 20 ஓவர் மோடியில் 194 ரன் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் சிஎஸ்கே 195 தான் டார்கெட், நம்ம ஈஸியா அடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா ஆரம்பத்திலே சஞ்சு 7 ரனுக்கு அவுட் ஆக அதுக்கப்புறம் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது. ஆனா சிஎஸ்கேவோட கண்ணுக்குட்டி ஆயுஷ் மேத்ரே எந்த பயமும் இல்லாம அப்படியே பவர் பிளேல சஞ்சு அவுட் ஆனாலும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருந்தாப்ல. ஆனா எந்த நேரத்தில் கண்ணு வச்சாங்கன்னு தெரியல. ஆயுஷ் மேத்ரேக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டு அது ஆடாம போயிருச்சு. அந்த இடத்துல ருத்ராஜா சொல்லியிருக்கான், நீ உள்ளுக்கு போப்பா, கடைசி நேரத்தில் வந்து ஆடலாம் அப்படின்ட்டு. ஆனா ருத்ராஜ் என்ன சொல்லிட்டாப்ல, சரி முடிஞ்ச அளவு ஆடு, பவர் பிளேயர் ஆடுனோடனே அந்த பாலே வந்து ஆயுஷ் மாத்ரே அவுட் ஆயிட்டு போக அதை தொடர்ந்து ருத்ராஜ் கேட்கட்டும் எப்பயும் போல வந்து 19 ரன்ல அவுட் ஆயிட்டாப்ல. எப்ப ருத்ராஜ் நீங்க அடிப்பீங்க, உங்க மேல மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்கோம் அப்படின்ட்டு இந்த டைமும் ரசிகர்களுக்கு ஏமாற்றம் தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்த மேத்யூ ஷாட் வந்து அவர் நல்லா ஆடுவார்னு பார்த்தா விக்கெட் இல்லாம நம்ம காப்பாத்துறாரு. ஆனா இடையில ஒரு 4 ஒரு 6 அந்த மாதிரி ஏதாவது அடிச்சிருக்கலாம். அந்த மாதிரி அடிச்ச மாதிரியே தெரியல. இன்னொரு பக்கம் டெவால் பிரேவிஸ் அவர் நின்று காப்பாத்திடுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ லுக் ஸ்டார்ட் அடிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து கேட்சை கொடுத்துட்டு டக் அவுட்ல வெளியே போயிட்டாப்ல. சரிப்பா அதுக்கப்புறம் தூபே அடிப்பாருன்னு பார்த்தா அப்படின்னா தூபே ஒரே ஒரு 6 தான் அடிச்சாரு. அதுக்கப்புறம் பாயிண்ட் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி ஸ்லாட்ல போடட்டும் அப்ப அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்து. ஏன்னா 5 விக்கெட் கையில இருந்துமே வந்து 30 பால்ல 54 ரன் அடிச்சா வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஈஸியான சுச்சுவேஷன் இருந்து அதை கூட நம்மளால அடிக்க முடியல அப்படின்னு நினைச்சு நம்ம காண்டாக வேண்டியதா இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஒரு பினிஷரா ஒரு பிளேயர் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த மேட்சை ஈஸியா வின் பண்ணிருக்கலாம். கடைசி நேரத்தில் ஜேமி ஓவர்டனும் அன்சுல் கம்போஜும் என்ன முக்கிய பார்த்தாங்க. கடைசி வரை பேட்ல பால் படவே இல்லை. இதனால வந்து வெறும் 10 ரன் வித்தியாசத்துல சிஎஸ்கே தோத்து போயிருச்சு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.